ஐஸ்கிரீம் என்ற பேரோடு சுவிஸ் மண்ணிலே ஒரு நீண்ட காலமாக தாயகத்திலே பருத்தித்துறை மண்ணிலே இந்த பணியை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது சுவிஸிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். தாயகத்திலிருந்து வர வைக்கப்பட்ட சாமானில் இருந்து, அதாவது தெனங்காய் பணியாரம், இது லட்டு, இது பேரிச்சம்பழ கேக், முறுக்கு, இது மிகவும் பிரபல்யமானது தாயகத்தில். பருத்திர வடை, இது முறுக்கு, இதில் ராசவள்ளி கிழங்கு இருக்குது, ராசவள்ளி கிழங்கு இது எல்லாருக்கும். இது பேரிச்சம்பழ ரவா லட்டு, இது பைத்தம் பணியாரம், இது இந்த முறை செய்யப்பட்டது பலாக்கொட்டை துவையல், பலாக்கொட்டை துவையல், இது வாழைப்பழ பலகாரம், பூந்தி லட்டு, இது பூமுறுக்கு, இது குரக்கன்மா லட்டு, இது ஸ்பெஷல் குரக்கன்மா லட்டு. இது மிகவும் முக்கியமானது, எல்லாருக்கும் சிறுதானியங்கள் என்று சொல்லப்படுறது. இதெல்லாம் எங்களோட தொண்டர்கள், இந்த மகளிர் தான் எல்லாரும் செய்கிறோம், நாங்கள் சேர்ந்து செய்து இந்த எல்லாரும் செய்கிறோம். வடிவா முருங்காயில் போட்டிருக்கோம், உடம்புக்கு நல்லது. இப்போ முருங்காயில் விரும்பி எல்லாரும் வேண்டின ஊரில் இருந்து முருங்காயில் பவுடரை கூடி அரைச்சி எடுப்பிக்கினேன். சுகர் வருத்தக்காரர் கூடுதலாக முருங்காயில் விரும்பி சாப்பிடுவினேன். இது ஒடியற்கோள், சைவ ஒடியற்கோள். இதுக்குள்ள நாங்கள் பைத்தங்காய் போட்டிருக்கிறோம், பிளாக்கொட்டை போட்டிருக்கிறோம், முருங்காயில் போட்டிருக்கிறோம், உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறோம். இது உடம்புக்கு நல்ல சாப்பாடு, விரும்பி சாப்பிடலாம். இது புளிக்கஞ்சி, புளிக்கஞ்சி சோறும் முருங்காயிலையும் லீக்ஸும் போட்டிருக்கிறோம். இது உளுத்த களி, தண்ணியாக சாப்பிடுறது. உளுந்து நோமலாக எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஒரு சாப்பாடு, திரும்பி எல்லாரும் சாப்பிடலாம். இது மரக்கறி கஞ்சி, இதுக்குள்ள மரவள்ளி கிழங்கு இருக்கு, நீத்தக்காய் இருக்கு, நீத்து பூசணி, பைத்தங்காய், சின்ன வெங்காயம் இருக்கு, தேங்காய் பால் போட்டு காய்ச்சினது. இது எங்கள்கிட்ட முதியோர் சாப்பிட்ட ஒரு உணவு, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. மசாலா தோசை, அரிசி, வெள்ளை அரிசி, உளுந்து ரெண்டும் தான் போட்டு அடிச்சிருக்கோம். நாங்கள் குண்டு தோசை செய்கிறோம். இது அந்த தோசை மாவில் இதில் கூட அந்த தாளியல் கூட, அந்த கடலை பருப்பு, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தாளித்து இதுக்கு போடுறது. அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். மற்றபடி மா எல்லாம் ஒன்றே தான். இது புட்டு, இது குரக்கன்ல செய்கிறது, குரக்கன் மாவில். எங்களே மக்களே இதை தான் விரும்பி சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் சில ஃபேமிலி சாப்பிடுவேன், நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம். தோண்டி குடித்தால் உடம்புக்கு நல்லது. இனி இங்கே பிள்ளைகளுக்கு தெரியாது, இதை நாங்கள் அறிமுகப்படுத்துறது எங்களுக்கு ஒரு சிறப்பு. ஆனால் இந்த நொங்குன்னா ஊரில் சாப்பிட்டது சின்னல இருந்து எங்களோட ஊர்லேக்கு பக்கத்துலேயே பிடிக்க வடலி என்று சொல்கிறது, அங்கே போய் காலமாக சாப்பிட்டது. இப்போ 35 வயசுக்கு பிறகு இப்போ இதை பார்த்த பிறகு சாப்பிடுறது ஆசையாக கிடக்கு. ஆனால் இதுக்கு நாம் நோம்பலாக இந்த கையால் பிடி சாப்பிட்றது நல்ல உடம்புக்கு நல்ல குளிர்மையாக. அரிசியை ஊற போட்டு ஒரு 2 மணித்தியாலம் அரிசி ஊற போட்டு திரிச்சிட்டு நல்லா கட்டியாக முதல் குழச்சி வைக்கிறது. குழச்சி வச்சுட்டு பேருந்து திருப்பி 2 மணித்தியாலத்தாலும் கெஃபே போடணும். பேக்கிங் பவுடர் அல்லது கெஃபே போடலாம். போட்டுட்டு பேருந்து இந்த பால், தேங்காயை திருவி பாலை முதல் கட்டியாக புளிஞ்சு எடுக்கணும். நல்ல 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 திக்கா பேருந்து அந்த புளிஞ்ச முதல் பாலை புளிஞ்சு எடுத்து புறம்பா வச்சுட்டு 2ஆம் பாலை தான் பேருந்து அந்த நாங்கள் குழச்சி வச்ச மாவுக்கு போட்டு கரைச்சிட்டு உப்பும் போட்டு கரைச்சிட்டு பேருந்து பிடிச்சிடுவோம். இது மரவள்ளி கிழங்கு, இது வத்தாள கிழங்கு, பனங்கிழங்கு, இது சீனி
சம்பல். இது வந்து இலங்கையில் செய்யப்பட்ட பனிஸ் வகைகள். இது வந்து சம்பல், பச்சை சம்பல். இது வந்து சாம்பார். இது வந்து இட்லி. இது வந்து கூட சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கூட பிடிக்கும். அதால் இட்லி எல்லாமே நல்லா தான் போகுது. ரவை மாவு போட்டு செய்யணும். ரைஸ், பாஸ்மதி ரைஸ், புத்தரிசி, தீட்டல் அரிசி, கருணக்கிழங்கு குழம்பு, பருப்பு வெள்ளக்கறி, வைத்தங்காய் குழம்பு, கத்தரிக்காய் குழம்பு, நீத்து பூசணிக்காய், முருங்கக்காய், பால் கறி. எங்களோட தாயக சாப்பாடா? தாயக சாப்பாடு. முருங்கைக்காய் சுண்டல். வணக்கம். இது வந்து பிரியாணி ரைஸ். பிரியாணி சொன்னால் நாங்கள் பன்னீர் போட்டிருக்கிறோம். ஸ்பெஷலாக மெனக்கரையாக இந்த ஆரோக்கியமான சாப்பாடு. அடுத்து இது வந்து சக்கரை சாதம், தென்மர கோயிலில் தான் பிரசாதம். இது வந்து வரகு சோறு, கவர்மெண்ட்டுக்காரனுக்கு சுலமான ஒரு சாப்பாடு. சாப்பிட சுகர் வேணாம் இருக்கிற மற்ற அரிசிகளை விட. இது புளிச்சாதம், சுவைக்கு சாப்பிட்றது. இது வந்து உப்புமா, உப்புமாவும் ஆரோக்கியமான சாப்பாடு. எல்லா மரக்கறியும் போட்டு சாப்பிடலாம். நாங்கள் வந்து பால் கோப்பி விற்கிறோம். பால் கோப்பி பண்ணல காலமேல உசார சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக குடிக்கிறோம். மற்றது வந்து தேநீர் இருக்கு, தேநீர். இது வந்து சுண்டல், கார சுண்டல். இது வந்து நாங்கள் இடத்தைம் சாப்பிடுறது. வடை, சவுக்கா, கிழங்கு ரொட்டி, பின்னேற டைம் வர்ற டீயோட சாப்பிடுறது. பப்பாப்பழம், இது பெசல்பு, அன்னாசி பழம், இது பாக்கு, வாழைப்பழம், தோடப்பழம், மாதுளம்பழம், இளநீர், திராட்சைப்பழம். சூரியன் சிவன் கோயிலும் சைவத்தம் சம்பவம் நடத்தும் ஆற்றால் வசதிகள் நிகழ்விலே எங்களுடைய தாயக கண்காட்சி என்று எங்களுடைய உணவு வகைகள், எங்களுடைய பல வகைகள், மரக்கறி வகைகள் நாங்கள் தாயகத்திலே இறங்கியிருந்து இந்த மரக்கறிகளை இங்கே விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. இப்போது அந்த காய்கறிகளை எல்லாம் நாங்கள் மறந்துட்டோம். அந்த மறந்ததை நினைவூட்டுவதற்காக இங்கே இந்த விழாவிலே அவ்வளவு மரக்கறிகளும் எங்கள் தாயக மண்ணிலே இருந்து இறக்கப்பட்டு இங்கே விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. இங்கே நீங்கள் அழைத்து வந்து இதுகளை காட்டுங்கள். நாங்கள் இன்னும் நீண்ட ஆயுளோடும் தேசிய உணவுகளிலே எங்கள் உணர்வுகள் இருக்கின்றது. அந்த உணர்வுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவகுரு உற்பத்தியிலேருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து மாறது சிவங்கோயில் 30 வருஷம் இன்றைக்கு நடந்த விழா. அற்றார் வசதிக்கிறது வந்து 30 வருஷம். அங்கேருந்து வந்து உற்பத்தி செய்து வந்து 13 மழங்க 30 பேர் இருக்கிறோம். வெற்றி வந்து அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட தொழில் செய்திருக்கணும். 13 வந்து ஒரு 50 பேர்கிட்ட இருக்கிறோம். அங்கே வந்து சகல வசதியும் இருக்குது. அங்கே உற்பத்தி செய்து இங்கே வந்து இங்கே லாபத்தை கொஞ்சம் அவைக்கி காட்டுறோம். அங்கே உள்ள இதுகளை வந்து செய்து இது வந்து எங்களோட தாயக உற்பத்தி பொருட்கள். பொதுவாக இது வந்து எங்களோட மூதாளர் இல்லத்திலிருந்து செய்கிற தொண்டர்கள் மூலமாக செய்கிறது இருக்குது. நாங்கள் ப்ரைவேட்டாக எங்களோட தாயக உற்பத்தியாளர்கிட்ட வேண்டி வாரதும் இருக்குது. இதில் பல்வேறுபட்ட இதை கண்காட்சி வச்சுக்கிற முக்கிய நோக்கம் எங்கள் ஆக்கள் இங்கே ஏற்கனவே வந்த ஆக்கள் இங்கே பயன்படுத்துகிற ஆக்கள், மற்றது எங்களோட இளம் தலைமுறை வந்து இதுகளை என்னென்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக. மற்றது இது என்ன சாமான்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ நவீன பொருட்களால் இந்த சாமானில் தெரியாதால இதுகளை நாங்கள் அவங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக மெயின் அது. இது வந்து ஆட்டுக்கல்னா உளுந்து அப்படிப்பட்ட சிறுதானிய வகைகளை அரைச்சு கொள்ளலாம். மிக்சர் மாதிரி அரைச்சு கொள்ளலாம். இப்போ இது வந்து இஞ்சிகள், பூண்டுகள் இடிக்கலாம். இது வந்து இப்போ புதியதாக இந்த முறை வந்திருக்கிறது ஒரு ஊதி. இது வந்து
ஊதி இதில் இப்போ இந்த தண்ணி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான மியூசிக் வரும். இது திருகணை ஆட்டுக்கல், திருகணை ஆட்டுக்கல் தெரிஞ்சு. இது ஆட்டுக்கல், இது ஆட்டுக்கல், இது திருகணை. நாம் இதில் வந்து முழு தானிய வகைகளை அரைச்செடுக்கலாம். முழு தானியங்கள் புல்லா வச்சு நவிச்செடுக்கலாம். இப்போ இது வந்து மரத்தை அந்த மண்ணால் செய்யப்பட்ட அலங்கார பொருள். இப்போ வாசல்களில் தொங்க விடலாம். இது வந்து இந்த சட்டிகள், இப்படி சூடான சட்டிகளை வைக்கலாம். இதில் வைக்கிற ஒரு பாத்திரம், கீழே கீழே சூடுதாவா. இது கத்தி, நம்மளோட நாட்டில் அடிக்கப்பட்ட கத்தி. இது தேங்காய் உடைக்க அதுக்கு பயன்படும் எல்லாத்துக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.